300 வருஷத்துக்கு மேல கடற்கொள்ளையர்களால புதைக்கப்பட்ட புதையல இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. 1650லேருந்து 1730 வரைக்கும் அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய கடல்கள்ல கடல் கொள்ளையர்களுடைய ராஜ்யம் தான் அதிகமா இருந்துச்சு. இதுலயும் பல பேரோட சண்டை போட்டு அந்த கடல்லையே ராஜா மாரி பல பொக்கிஷங்களையும் தங்கங்களையும் வச்சுட்டு இருந்தது தான் கேப்டன் வில்லியம் கிட். இவரை கேப்டன் கிட்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மனுஷன் தான் அவர் கொள்ளையடிச்சிட்டு வந்த எல்லா பொக்கிஷங்களையும் எங்கேயாச்சும் சேஃபா வைக்கணும்னு ஒரு இடத்த தேடுறாரு. அப்படி தேடி வந்த ஒரு இடம் தான் த ஓக் ஐலாண்ட். இந்த இடத்துக்கு வந்துதான் ரொம்ப ஆழமா பல நொடி புதையலும் புதைக்கிறாரு. அப்படி புதையல புதைச்சிட்டு கப்பலுக்கு திரும்பி போகும்போது கேப்டன் கிட் மூடப்பட்ட புதையலை பார்த்து இப்படி சொன்னாரு, இந்த புதையல் என்னுடையது. அப்படி இந்த புதையலை எடுக்கணும்னா ஒண்ணு நான் எடுக்கணும், இல்லைனா நான் வணங்குற சாத்தன் எடுக்கணும். என்னை மீறி வேற யாரும் இந்த புதையலை எடுக்கக்கூடாது கேப்டன் கிட் சொல்றாரு. இதை தொடர்ந்து இந்த கதையோடைய இன்னும் சில ரூமர்ஸும் வருது. அதாவது கேப்டன் கிட் வேற என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்றாங்கன்னா, என்னை தவிர வேற யாராச்சும் இந்த புதையல் எடுக்க நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல 7 பேர் சாகணும்னு சாபம் விட்டு போயிருக்காரு நிறைய பேர் சொல்றாங்க. இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட 6 பேர் இந்த இடத்துல இறந்திருக்காங்க. அப்படி ஒன்றும் ஒரு உயிர் இந்த இடத்துல போச்சுன்னா அங்க புதைஞ்சு இருக்கக்கூடிய புதையல் அதுவே தானா மேல வரணும் அங்க இருக்கிறவங்க நம்பினாங்க. இது அந்த இடத்துல புதையல் இருக்குன்னு நம்புறவங்களுடைய கதை. இப்ப அந்த புதையலை எப்படிலாம் கஷ்டப்பட்டு தேடினாங்கன்னு பார்ப்போம். இந்த புதையல் வேட்டை 1975 தான் தொடங்குச்சு. 15லேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு டீனேஜர் அவங்க வீட்டுல இருந்து ஒரு விஷயத்த பாக்குறாரு. ரொம்ப நாளாவே நைட் ஆனா வானத்துல ஏதோ மினுக்கிறத பாக்குறாரு. அந்த மினுக்கிற இடம் கரெக்டா எங்க இருக்குன்னா த ஓக் ஐலாண்ட். அவருக்கு அப்புறம் தான் இந்த கதைகள்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. நிறைய பேர் அங்க பொக்கிஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அங்கதான் பொக்கிஷம் இருக்கு, அதனாலதான் அங்க மின்னுதுன்னு அவர் கூட அவருடைய 2 ஃப்ரெண்டுங்களை சேர்த்து எல்லா நைட்டும் இந்த புதையல் எங்க இருக்குன்னு புதையல் வேட்டைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு நைட்டும் இவங்க யாருக்கும் தெரியாம இந்த புதையல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு இடத்த நோட்டீஸ் பண்றாங்க. அந்த இடம் மட்டும் மரத்தால சூழாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு மட்டும் இப்ப யாராச்சும் மண்ணை நோண்டி அந்த மண்ணை திருப்பி மூடினா ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இங்க தண்டா புதையல் இருக்கு, அந்த புதையலை எடுத்து நம்ம கோடீஸ்வரம் ஆகுறோன்னு அந்த 3 பேரும் பள்ளத்தை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க நோண்டிட்டே இருக்கும்போது 2 அடிகள்ல கற்களெல்லாம் போட்டு அந்த பள்ளத்தை மூடி வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் அந்த கல்லையெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க நோண்டிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 அடிக்கு நோண்டிடுறாங்க. அந்த 10 அடியில மரத்தால ஆக்கப்பட்ட ஒரு டோர் மீன செட்டப்பை அந்த பள்ளத்தை வச்சிருக்காங்க. இப்ப அந்த 3 பேரும் அந்த மரத்தை கஷ்டப்பட்டு மேல தூக்கி வெளியே போட்டு மறுபடியும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நோண்டிட்டே இருக்கும்போது 20வது அடியில மறுபடியும் கட்டைகளான டோர் மாதிரியான ஒரு வடிவத்தை பாக்குறாங்க. ஆனா இந்த தடவை அவங்களால பண்ண முடியல. இவங்க ரொம்பவே களைச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வயசுக்கு மீறியே 20 அடி வரைக்கும் நோண்டி இருக்காங்க. இதுக்கு மேலேயே முடியாதுன்னு அவங்க அங்கேயே அந்த தேடுதல் வேட்டையை விட்டு விலகிட்டாங்க. இதை தொடர்ந்து 1800ல ஆன்ஸ்லோ சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த தேடுதல் வேட்டையை மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. அதாவது அந்த 3 பசங்களும் எங்க இந்த பள்ளத்தை ஸ்டாப் பண்ணாங்களோ, அதாவது 20 அடியில இருந்து விட்டு போனாங்களோ அந்த 20 அடியில இருந்து இந்த பிரைவேட் கம்பெனி நோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த பிரைவேட் கம்பெனி நோண்டிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு 10 அடிக்கும் மரங்களான ஒரு டோர் மேன செட்டப் அந்த பள்ளத்துல இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த பிரைவேட் கம்பெனிக்கு தெரிய வருது, கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ இருக்கு, மேபி அது புதையலாவும் இருக்கலாம்னு மறுபடியும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு டோர் மாதிரி இருக்கக்கூடிய மர பலகைகளுக்கு மேல சில பொருட்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு கறி, மர வேறு, அப்படி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அவங்க 90வது அடிக்கும் வந்துட்டாங்க. அந்த 90வது அடியில மறுபடியும் அவங்க அந்த பலகையை பாக்குறாங்க. ஆனா இப்ப அந்த பலகைக்கு மேல ஒரு கல் இருக்கு. அந்த கல் எடுத்து பார்க்கும்போது அந்த கல்லுல யாரோ ஏதோ எழுதி வச்சிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்ல இவங்க பள்ளம் நோண்டும் போது அவங்க யூஸ் பண்ண டூல் எதனாச்சும் பட்டிருக்கும், அதனாலதான் அது மாதிரி ஏதாச்சும் ஷேப்ல இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா அப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க, அது ஏதோ ஒரு கோடுன்னு. அந்த கல்லை உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டருக்கு கொடுத்து அந்த கல்லை டீகோட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி டீகோட் பண்ண சொன்னவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அந்த கல்லு உண்மையாவே ஒரு கோடு தான். ரொம்ப நேரம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் என்ன போட்டு வந்துச்சுன்னா இன்னும் 40 அடி மட்டும் தான். இந்த 40 அடியை தோணுனா $2 மில்லியன் புதையெல்லாம் உள்ள இருக்குன்னு அதுல ஒரு கோடா இருந்துச்சு. இதை பார்த்து அந்த டீமும் மறுபடியும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 98வது அடியில நோண்டும் போது டிங்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் கேட்ட உடனே கண்டிப்பா இது புதையலா தான் இருக்கும். ஆனா ஆல்ரெடி அங்க நைட் ஆயிடுச்சு. அந்த நைட் டைம்ல இருட்டுல எதுவுமே தெரியலன்னு நம்ம அடுத்த நாள் வந்து அந்த பொருள் என்னன்னு எடுத்து பார்க்கலான்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா அங்கதான் அவங்க ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க தூங்கி எழுந்து வந்து பாக்குறாங்க, கிட்டத்தட்ட 60 அடிக்கும் மேல தண்ணியால ரொம்ப இருக்கு. எப்படி ரொம்பச்சுன்னு தெரியாம அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த தண்ணி அங்கிருந்து எடுக்க. எவ்வளவுதான் அந்த தண்ணியை வெளியே எடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த தண்ணி மறுபடியும் ஃபுல் ஆயிட்டே இருந்துச்சு. இதனாலேயே 2வதா ட்ரை பண்ண ஆன்ஸ்லோ பிரைவேட் கம்பெனியும் இந்த தேடுதல் வேட்டையை கைவிட்டுட்டாங்க. இதை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 3வது பிரைவேட் கம்பெனி இந்த தேடுதல் வேட்டைக்கு உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்த உடனே இந்த தண்ணி ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வருதுன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணதுல அந்த தண்ணி எங்கிருந்து
ஃபர்ஸ்ட் உள்ள வருதோ அந்த இடத்த பிளாக் பண்றாங்க. இதை பிளாக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி அந்த பள்ளத்துக்குள்ள வந்து கொட்டக்கூடிய இடத்தையும் மூடிடுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாம அங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியேற்றி அந்த தேடுதல் வேட்டையை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் 3வது பிரைவேட் கம்பெனி பள்ளத்தை நோண்டிட்டே இருக்கும்போது புதுசா ஒன்று நோட் பண்றாங்க. தங்கத்தினாலான 3 சங்கிலி கீழ் நோக்கி இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த க்ரூ மெம்பர்ஸ் அவ்வளவுதான், நம்ம கோடீஸ்வரங்களாக போறோம், புதையில இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்துட்டோம்னு ரொம்பவே பொறுமையா அந்த சங்கிலிக்கும் எதுவும் ஆகக்கூடாது, புதையலுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமா கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளம் கொலாப்ஸ் ஆகி உடைஞ்சு உழுது. இப்ப அந்த இடமே தண்ணியெல்லாம் உள்ள வந்து வெள்ளம் மாரி தண்ணிங்க தேங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த 3வது கம்பெனியும் இது அவ்வளவு சீக்கிரமா விட முடியாதுன்னு அவங்க கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பம்பு செட்லாம் போட்டு தண்ணியை வெளியே ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பம்பு மூலியமா தண்ணியை வெளியே ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த பம்பு பக்கத்துல அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருந்தாரு. எதிர்பாராத விதமா ரொம்ப பெரிய சத்தத்தோட வெடிஞ்சிடுச்சு. அது பக்கத்துல இருந்த அந்த நபரும் இறந்துறாரு. 7 பேர் இறக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, அதுல முதல் ஆள் இந்த இடத்துல தான் இருந்தாரு. இதெல்லாம் பார்த்த 3வது பிரைவேட் கம்பெனி இதுக்கு மேல இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுல இருந்து ரொம்ப வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு யாரும் வந்து ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா எதனாச்சும் உயிருக்கு ஆபத்தான விஷயம் நடந்துருமோன்னு தயங்கி இருந்தாங்க. ஆனா சில மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் 1971 கேமராவை உள்ள அனுப்பி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போறாங்க. அப்படி கேமராவை உள்ள அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 180 அடிக்கு கேமரா உள்ள போச்சு. அப்படி உள்ள போன அந்த கேமராவால பதிவானதா சொல்லப்படுது என்னன்னா, உள்ள புதையல் இருந்துச்சு. ஆனா அந்த புதையல் ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு இருந்தான். அதாவது ஒரு மனுஷனோட எலும்புக்கூடு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த தொங்கின எலும்புக்கூடோட கையில தான் அந்த புதையல் இருக்குன்னு அந்த 2 பேரும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஏன்னா இவங்க கேமராவெல்லாம் எடுத்துட்டு போய் இதை பார்த்துன்னு சொன்னாலும் அதுக்கான போட்டோவும் இல்லை, வீடியோவும் இல்லை. அதனாலேயே இன்ன வரைக்குமே அந்த இடத்துல புதையல் இருக்குன்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் வெவ்வேறு இடத்துல இந்த புதையலை தேடும் போது சில அசம்பாவித காரணத்தினால 6 பேர் இறந்துட்டாங்க. ஆனா இன்னுமே புதையல் கிடைக்கல. அந்த இடத்துல உண்மையாவே புதையல் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல புதையல் இருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சாபம் இருக்கான்னு கேட்டா மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல பழங்குடியினர் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பழங்குடியர்கள் இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு உள்ள பூந்துடுறாங்க. உள்ள பூந்த பிரிட்டிஷ் அங்க குடியிருந்த எல்லா பொதுமக்களையும் பிரிட்டிஷ்காரங்க ரொம்பவே கொடூரமா தாக்கி அங்கேயே கொன்னாங்க. அதுல சில பேரை இங்கிருந்து வெளியே போங்க, இது எங்களுடைய இடம், இனிமேட் நாங்க தான் இங்க ராஜ்யம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த பொதுமக்கள் மேபி அவங்க சாப விட்ட காரணத்தினாலதான் அந்த ஓக்கைல யாருமே தங்க முடியலன்னு நிறைய பேரால சொல்ல முடியுது. அது ஏன் நிறைய பேர் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த ஓக்கைல வாழலாம் தான் வந்தாங்க, ஆனா அவங்களால வாழ முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த ஓக்கைலண்டை கொஞ்சம் மாத்தி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும்னு நினைச்சாங்க. அதையும் அங்க வைக்க முடியாம நிறைய சிக்கல்களும் உண்டாச்சு. அப்படி நிறைய பேர் அங்க ஏதாச்சும் போய் பண்ணலாம் இல்ல தங்கலாம் நினைக்கும் போது எதுவுமே செல்லுபடியாகல. இதனாலதான் அந்த இடம் கர்ஸ்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த இடத்துல 7 பேர் செத்தாதான் புதையல் மேல வரும்னு சொல்றது 100% மூட நம்பிக்கை. அடுத்த ஒரு பேங்க் வீடியோல பார்க்கலாம்.